ஹலோ மக்களே, மதியம் என்ன சாப்பாடு பார்ப்போமா? சோறு சுட சுட இருக்குது. ஓகே மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயக்கன கிழங்கு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம், கன்னியாகுமரியில் மயக்கன கிழங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் உள்ளி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆப்பிள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாம்பழம், அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் கொஞ்சம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு வாழைப்பழம், அப்புறமா ரசம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் மக்களே. ஓகேவா? சூப்பராக இருக்கும். கிழங்கு உடல் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேவா? கிழங்கு உடல் வச்சு சொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அப்புறம் என்ன இருக்குதுங்களா, அந்த மயக்கிற கிழங்குலேயே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க. பீஃப் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே மக்களே. அப்புறமா வந்து சாப்பாட்டில் கொஞ்சம் அம்மா ஒரு தக்காளி பழம் பெருசாக எடுத்து போட்டு வச்சு சாப்பிடுவோம் மக்கள். ஓகேவா? நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்துட்டு தான் சாப்பிடுவோம். ஓகே மக்களே. அப்புறம் நான் ஒத்தைக்கு இவ்வளோ சாப்பிடுன்ட்டு நினைக்கிறேன். ஓகேவா? உங்கள் ஊரில் இந்த மாதிரி சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி கிழங்கு வச்சு அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் கிழங்கு ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஊரில் மக்களே. சரியா? சூப்பராக இருக்கும். பீஃப் எப்படி இருக்கு பாரு. கிழங்கும் பீஃபும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம சூடு. சூப்பராக மக்கள். மயக்கின கிழங்க சாப்பாடில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராகும். பீஃப் தனியாட்டு வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. சரியா? பீஃபும் வச்சு கிழங்கும் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே. பாய்.